அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி ரொம்ப சீரியஸாக அன்கண்டிஷனில் பெட்டில் படுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு பிளட்டு கொடுக்கறதுக்காக மாறிங்கிறவங்க ஒருத்தங்க ரெடி ஆகுறாங்க. ஆனால் அந்த சிவனாண்டி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போய் ஒரு ரூமில் வச்சு கட்டியும் வச்சிட்றாங்க. அவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ப்ளீஸுங்க நான் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறேன், நீங்கள் எதுக்காக என்னை இப்படி கடத்திட்டு வந்து வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ சொல்லி போராடுறாங்க. கடைசீட்டில் அவங்கள கட்டியே வச்சிட்றாங்க. இதுக்கடையில் கார்த்தி மாரியை கூட்டிகிட்டு வரலான்ட்டு அவரும் பெரிய மாப்பிள்ளையும் காரில் வந்துட்டுருக்குறாங்க. ஃபோனை அடிச்சு பார்க்குறாங்க, ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த முருகபக்தர்லாம் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ரோட்டில் அந்த ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க எடுத்து ஹலோ அப்படிங்கிறாங்க. மாறி நீங்களா பேசுகிறீங்கன்னதுக்கு, இல்லைங்க நாங்கள் அதை பழனி மலைக்கு முருக பக்தருங்க, நாங்கள் போய்கிட்டுருக்குறோம், ரோட்டில் இந்த செல்லு கிடந்ததுங்க, அதனால தான் எடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, நீங்கள் எந்த ஸ்பாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே போய்கிட்டுருக்கிறாரு. இதுக்கடையில் அவங்களோட பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதிக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறதுக்கு அக்கான்ட்டு ஒடியாந்தோடனே சாமுண்டீஸ்வரியே அங்கேயே நில்லு, ஒரு துளி கால் எடுத்து வச்சேன்னா காலை விட்டுப்பிடுவேன், கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாமல் யாரை கேட்டு இப்போ இங்கே வந்த, ஒழுங்கு மரியாதையே போயிரு அப்படிங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, ரேவதிக்கு ரொம்ப முடியலைங்கிறாங்க, ஒரு எட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு நம்ம குடும்பத்து மேலேயும் இது மேலேயும் உனக்கு கொஞ்சமாவது பாசப்பந்து இருந்திருந்தா நீ இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டு வெளியில் போவியா, பெத்ததாய் சொன்னபடி கேட்காம போயிட்டு இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு ரோட்டில் விட்டுறாங்க. உடனே துர்கா இருந்துட்டு அழுகுறாங்க. உடனே அவங்களாம் சொல்கிறாங்க, சரி கவலைப்படாதக்கா, என்ன செய்கிறது, ஆமாம் ராஜா எங்கே அப்படிங்கும்போது இந்த மாதிரி அக்காவுக்கு ஒரு பிளட் குரூப் கிடச்சிது, மாரிங்கிறவங்க ரோஹிணி ஃப்ரெண்டு மூலிமா கிடச்சிது, அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்காக தான் போயிருக்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. நானும் ரேவதிக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நான் கொஞ்சம் கூட இருக்கலான்னு பார்க்குறேன், அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கிட்ட இது பண்ணிவிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வேறு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக ப்ளட்டை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் அங்கே அப்படியே ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ அங்கே ஒருத்தங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, உன் பையன் நல்லா இருக்கானா, ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் என் பையனை பிழைக்கவே வைக்க முடியாதுன்னு நினச்சேன், அப்புறம் ஒரு அன்புக்கரங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவற்ற இதில் அவங்க குழந்தைங்களாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணினாங்க. அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணினதுக்கப்புறம் என் பையன் பொழைச்சிக்கிட்டான். உண்மையாலுமே நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது, தனியாக ஒரு விஷயத்த பிரார்த்தனை பண்ணுறத விட கூட்டு பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, பரவாயில்லையே, அப்போ நாமளும் அந்த ஆதரவற்ற குழந்தைங்க அந்த இதுக்கு நம்மளும் போகலாம், போய் அந்த குழந்தைங்களோட நம்மளும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சந்திரா, நீ ஹோட்டலில் நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீ அங்கே அனுப்பிச்சி விட்ரு, நான் உடனே போய் அந்த குழந்தைங்கள போய் பார்க்குறேன்ட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு போகிறாங்க. போனோடனே அங்கே குழந்தைங்கலாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்தோன்னே, வாங்கம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமா, நீங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்குறீங்க, உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமையா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணலாங்கிறாங்க. ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வருது, எல்லாமே குழந்தைங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அங்கே நின்றுட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க, ரேவதி அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பக்கம், இங்கே என்னடான்னா கார்த்தி அந்த முருகப்பத்திரட்ட போயிட்டு அந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க.
கார்த்தி வந்து ஃபோனை வாங்கிட்டு அதாவது அந்த மாரியோட ஃபோனை வாங்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மாரியை அவங்க கடத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கே ஆஸ்பத்திரியில் ரேவதி சீரியஸாக இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தோடு வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.